இருந்தவரும் இருப்பவரும் வருவருமாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஜெயத்தினால், இந்த நாள் உங்களுக்கு சுகத்தினால், இந்த நாள் உங்களுக்கு வெற்றியினால், இந்த நாள் உங்களுக்கு விடுதலையினால். அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பித்து டெய்லி உங்களோடு பேசுவதை நான் பார்க்கும்போது, நான் பேசும்போது என்ன என்றே தெரியவில்லை, எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், எனக்குள்ள பெரிய நிம்மதி வருகிறது. இந்த நிகழ்ச்சியை அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் பாருங்கள், இந்த வசனங்களை பேசும்போது எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோதான் போராட்டம் இருந்தாலும், ஆனால் அது ஒன்றுமே தெரியாத அளவுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கிற ஒரு உணர்வு நான் உணர முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் இந்த இயேசுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க, நல்ல பைபிளை படிங்க, ஏசப்பா என்னோடு பேசுங்க, என்னோடு இடைபடுங்க என்று சொல்லுங்கள். காலை வேளையில் அந்த இரட்சகருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வெளியே கடந்து போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள கடந்து வரும். எல்லா பொல்லாப்பும் கர்த்தர் உங்களை விலைக்கு பாதுகாப்பார். இந்த நாளிலே ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை என்ன என்று கேட்டால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 1:37, லூக்கா 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்பார்ந்தவர்களே, ஒரு சில பேர் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வருமானத்தை நினைத்து நம்முடைய வாழ்க்கை நிலைமை இவ்வளவு தான், நம்ம லெவல் இவ்வளவு தான் அப்படி நினச்சி தன்னுடைய வாழ்க்கைக்கு அவங்களவே முட்டுக்கட்டை போட்டுருவாங்க. இப்போ ஒரு கூலி வேலை பார்க்குற ஒரு பெற்றோர் இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ நம்ம பிள்ளைகளும் அதே லெவலில் தான் இருப்பாங்க அப்படின்னு உங்கள் லெவலை வச்சு பிள்ளைய லெவலை நீங்கள் கணக்கு போடாதீங்க. உங்களை காட்டிலும் கர்த்தர் உங்கள் பிள்ளைய வாழ்க்கையை உயர்த்த போகிறார். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலை பார்க்கலாம், நீங்கள் ஒரு சொற்ப சம்பளம் வாங்கலாம், ஆனால் இதே லெவலில் இதே நிலைமையில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வைக்க மாட்டார். உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவார். உங்கள் குடும்பம் உயரப்போகுது. உங்கள் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து, உங்களுடைய வேலையை நினைத்து, உங்களுடைய சூழ்நிலையை நினைத்து இப்படித்தான் என் வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு இருக்க போகிறது அப்படி என்று நீங்கள் தயவு செய்து திட்டம் போடாதீர்கள். உங்க வாழ்க்கை வேற, உங்க நிலைமை வேற, உங்க பிள்ளைங்க வாழ்க்கை வேற, உங்க பிள்ளைங்க நிலைமை வேற. நீங்க பிள்ளைகளை சமாளித்து நீங்க பார்ப்பீங்க. ஒருவேளை இந்த வேலை இந்த நாளிலே நீங்கள் கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நீங்க கடன்காரனா இருந்து பலவீனப்பட்டு ஒரு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் இதே போல கஷ்டமோ நஷ்டமோ நெருக்கமோ பாடுகளோ சஞ்சலங்களோ தவிப்புகளோ உங்க பிள்ளைகள் பட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாது. உங்க பிள்ளைகள் உயர்ந்திருக்கும், உங்கள் பிள்ளைகள் செழித்திருக்கும், உங்க பிள்ளைகள் மலை மேல இருக்கிற பட்டங்களை உயர்ந்திருப்பாங்க, உங்க பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க. தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. இந்த நாளிலே நான் ஆவியில சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அநேகர் தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளை வாழ்க்கை மேன்மையா இருக்குமா, என் பிள்ளை வாழ்க்கை உயர்ந்திருக்குமா, அல்லது என்ன போல இருக்க போதா? பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பார். உன் சந்ததியை ஒளிவுமர கண்டு போல வளர்ந்திருக்கும். காரணம், இந்த நாளிலே தேவனாலே கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஏசப்பானால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. வேதத்தில் எங்கேயாவது ஏசப்பா உனக்கு நான் அற்புதம் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று சொன்னதே கிடையாது. அவர் அகராதியிலே கிடையாது. என்னால் அற்புதம் செய்ய முடியாது என்கிற வார்த்தையே கிடையாது ஏசப்பாட்ட. மழை போல பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பனி போல உருவைக்கிற தெய்வம் தான் இயேசுவானவர். 38 வருடம் நோய்பட கிடந்தாலும் அந்த 38 வருடமும் நோய் ஆளுகை பண்ணி கொண்டிருந்த அந்த சரீரத்தை, அந்த பலவீனத்தை வருத்தி எடுத்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கிற தெய்வம் தான் இயேசு. 38 வருடமா ஒரு சரீரத்தை ஒரு நோய் ஆண்டு கொண்டிருந்தது. 38 வருடமா ஒரு சரீரத்தை ஒரு பலவீனம் ஆண்டு கொண்டிருந்தது. 38 வருடமா ஆண்டு கொண்டிருந்தா அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா, எவ்வளவு பெரிய பலவீனம் அந்த நோய் அந்த உடம்புக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் இயேசுவானவருக்கு முன்னால 38 வருடமா ஆளுகை பண்ணி கொண்டிருந்த அந்த பலவீனத்தின் ஆவியை இயேசுவானவர் விரட்டி அவனை எழுந்திருத்தி நடக்க வைத்து அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தவர். எத்தனை வருட சாபக்கட்டா இருந்தாலும் சரி, இயேசுக்கு முன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. பெரிய சமுத்திரத்தை அதட்டினார், பெரிய கடல் கொந்தளிப்பு அதட்டினார். கடல்
எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு பெரிய கடல் கொந்தளிக்குது. அந்த கொந்தளித்த கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் என்று சொன்னவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கொந்தளிப்பு இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில அலை வருதா? உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதா? சமாளிக்க முடியலையா? கடல் போல இறைச்சல் உண்டாகி கொண்டிருக்கிறதா? போராட்டம் கடல் கொந்தளிப்போல் வந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, இறையாதே, என் பிள்ளைய வாழ்க்கையில இறையாதே, அமைதலாயிரு. ஒருவித பலவித கடன் பிரச்சனை மாட்டி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, இறையாதே, அமைதலாயிரு. பலவீனத்தில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் இயேசுக்கு முன்னால ஒன்றும் செய்ய முடியாது. உளுந்து போன எலும்பு உயிரோடு வச்சு சேனைகளை எழுப்பினவர் கர்த்தர். 4 நாள் எழுதுகின்ற லாசருவை உயிரோடு எழுப்பினவர் இயேசு. 12 சிறுமியை உயிரோடு எழுப்பினவர் இயேசு. இளம் வாலிபன அந்த பாடையில தூக்கிட்டு போகும்போது அந்த வாலிபனை தொட்டு உயிரோடு எழுப்பி அந்த விதவை தாய்க்கு மகனை ஒப்படைச்சவர் இயேசு. அந்த இயேசு இன்னைக்கு அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போறாரு. பலவித பலவீன போராட்டத்தில் இருக்கீங்களா? உங்க சரீரத்துல சரிகிற எழும்ப முடியாத அளவுக்கு மந்தத்தில் இருக்க அவங்க சரீரம், கர்த்தர் சொல்றாரு, உங்களை எழும்பி ஓட பண்ண வைக்க போறார் ஏசப்பா. அல்லேலூயா. உழந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு உயிரோடு வைக்க போறார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவரால் கூடாத காரியம் ஒண்ணு, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுறாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் முறியடிக்க ஏசப்பா வல்லவராக இருக்கிறார். அதனால கூடும், எல்லாமே அவரால் கூடும். நீங்க எதை விரும்புறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கானாச்சிரிக்கு ஏசப்பா சொன்னார், ஸ்திரியே நீ விரும்பு, ஸ்திரியே நீ விரும்பு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள் என்று சொன்னார். அதனால் நன்மையை விரும்புங்க, அற்புதங்களை விரும்புங்க, அதிசயங்களை விரும்புங்க. கர்த்தர் உங்களை விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நான் இந்த படிப்பு தான் படிச்சிருக்கிறேன், இந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியாது, இல்லை, அவரால் முடியும். அவரால் முடியும். அவர் அற்புதர், அவர் அதிசயர், அவர் இரட்சகர், அவர் வெற்றி வேந்தன், அவர் விடுதலை நாயகர், அவர் சாரோனி ரோஜா, அவர் இருந்தவர், அவர் இருப்பவர், அவர் வரப்போகிறவர், அவர் வெற்றி வேந்தன், சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்க என்று சொல்லி மரணத்தை விழுங்கின அந்த இயேசு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாரு. அதனால இது செய்ய முடியாது, என்னோட அவ்வளோதான், இதான் என் பிள்ளையை படிக்க வைக்க முடியும், இவ்வளோதான் என் குடும்பம் அப்படின்னு ஒரு முடிவு கட்டி வராங்க. பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இந்த வேலை எனக்கு கிடைக்குமா? இது என்னால முடியாது. இந்த காரியம் எனக்கு வருமா? என்னால முடியாது. ஏசப்பால முடியும். அவரை நம்புங்க. நீங்க சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது, இந்த காரியம் என் குடும்பத்தில் பலிக்கும், இந்த காரியம் என் குடும்பத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் செய்வார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனை ஏசப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்ற ஒரு காரியம், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, கூடும், எல்லாம் கூடும். ஆண்டவரே ஏசப்பா, பச்சை தண்ணியை ரசமாக மாற்றி அற்புதம் செஞ்சவரே, உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது ராஜா. மீன் வாயில பணத்தை வர வச்சு அற்புதம் செஞ்சவரே, இந்த நாளிலே எத்தனையோ குடும்பங்களிலே கஷ்டத்திலே பலவீனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரை கர்த்தாய் விடுதலை தாங்க, நல்ல சுகத்தை தாங்க தகப்பனே. ஆண்டவரை சரீரத்தில் பலவீனத்தோடு, துக்கத்தோடு, நெருக்கத்தோடு, பாடுகளோடு எத்தனையோ ஆண்டவரை பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க தகப்பனே. அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான சுகத்தை, நிரந்தரமான பலனை, நிரந்தரமான நிம்மதியை, நிரந்தரமான சந்தோஷத்தை, நிரந்தரமான சமானத்தை கொடுத்து நீங்கள் உயர்த்தி ஆசீர்வதிங்க தகப்பனே. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான உயர்வான காரியங்களை செய்ய, இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு ஆளுக்கு செய்வதாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.